வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ இன்றைக்கி மார்னிங் February 17 இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம ஒரு 4 ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கம். ஸோ ஆல்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வந்து ஆரம்பித்தது வந்து ஆல்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குன்னா நேற்று வந்து எண்டான இடம் வந்து இந்த டாட், இங்கே நான் ஒரு டாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எண்ட் ஆகிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து கேப் டவுன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கொடுக்குற சஜஷன், நம்ம கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்ஸ் வந்து கேப் டவுனோ கேப் அப்போ, அதாவது ஒரு பெரிய கேப் டவுனோ ஒரு பெரிய கேப் அப்போ ஆனிச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி பாருங்கள் கேப் டவுன் ஆகி ஆல்ரெடி நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டிலிருந்து அச்சீவ் பண்ணதுனால இதை நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டே எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் வந்து ஒரு இன்வாலிட் ட்ரேடு. ஸோ இதை நீங்கள் எடுத்துருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே இது சைடு வேஸ்லேயே தான் போயிருக்கு, ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோவும் பார்த்திங்கன்னா சேம் சுச்சுவேஷன் தான், ஆல்ரெடி நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒருவேளை இது வந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டில் மேலே வந்து நேற்று க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து நமக்கு அப்படியே பிரேக் அவுட் ஆகி ஒவ்வொரு கேண்டிலாக நமக்கு கீழே வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணியிருக்கலாம். பட் இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ இதனால் இந்த இதையும் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது ப்ராப்பராக. ஸோ இது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது நேற்று, அதாவது இன்றைக்கி மார்னிங் நம்ம கொடுத்த ஒரு சஜஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டியும் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து நமக்கு வந்து கேப் டவுன் தான். அது ஆல்ரெடி டார்கெட் 2 டார்கெட் 1 ரெண்டையுமே அச்சீவ் பண்ணிருச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே அச்சீவ் பண்ணதுனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் டவுன் ஸ்டாக் மாதிரி தான். ஸோ அடுத்தது லாஸ்ட் வந்து பிவிஆர். ஸோ பிவிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் போட்டிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கேண்டில். இது வந்து நமக்கு வந்து கேப் டவுன் தான், இதுவும் ஒரு விதமான கேப் டவுன் தான். ஆனால் பெரிய கேப் டவுன் இல்லை, ஒரு 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 மீடியமான ஒரு கேப் டவுன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸில் வந்து, அதாவது இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே சைடு வேஸ்லேயே போயிருக்கு. ஸோ சைடு வேஸில் போயிட்டு, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரிஸ்க் ட்ரேடு தான், பட் இதை யாரும் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுவும் ஆல்மோஸ்ட் நம்மளோட லாஜிக் படி மேலேருந்து வராமல் ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா மேபி, அதாவது ரொம்ப ஹை ரிஸ்க் ட்ரேடர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, நான் ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து க்ரீன் லைனை தாண்டினாலோ ரெட் லைனை தாண்டினாலோ ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலான்னு. நானாக இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து நான் மார்க் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வேணால் நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ அப்போ ஒரு வேளை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ராயிருக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது ஆரஞ்சு கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 12:05 வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ 12:05க்கு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ தான் இது ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் டார்கெட்டும் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் இது போயிருக்கலாம். ஸோ இது வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடு தான், பட் இதையும் வந்து எடுக்காதவங்க சந்தோஷம்தான். ஸோ ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. எந்த நாள் வந்து கேப் டவுன் கேப் அப் ஆகாமல் ப்ராப்பராக நம்ம ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அன்றைக்கி மட்டும் நீங்கள் எடுத்திங்கனாவே ப்ராஃபிட் வந்திருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம 4 கொடுத்த லிஸ்ட்டுமே வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி மூவ்மெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே. ஸோ அதனால் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ பிவிஆர் மட்டும் என்ட்ரு ஆகி ரிஸ்க் எடுத்துருந்தோம்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த February 17 வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல நாள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கேப் டவுன் ஆனதுனால நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்மளோட லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா,
ஸோ February 16 வந்து 2 ஸ்டாக் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். 50,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் வந்து நிவின் ஃப்ளாரில் வந்து ஒரு 2,787ஐயும் முத்தூட் ஃபினான்ஸில் வந்து ஒரு 1125 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ February 17 வந்து நான் வந்து பிவிஆர்னு போடலாம், பட் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா அது ரிஸ்க் ட்ரேட் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து இதான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ அதே மாதிரி மண்டே வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாம் மார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் மார்க் பண்ணுற லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ எங்கே டிமாண்ட் ஜோன் இருக்குது, எங்கே சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.